சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதி செய்வதற்காக மத்திய தலைமை சார்பில் தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி மற்றும் வி கே சிங் இருவர் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரிடம் பாஜக சார்பில் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இரண்டு மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பாஜக தமிழகத்தில் எவ்வாறு கூட்டணியை அமைக்கப் போகின்றது என்பதற்கான இறுதி வடிவம் ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டு விட்டது. அதன்படி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு வருவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை ஒதுக்கீடு செய்வது, கூட்டணி கட்சிகளை எந்த சின்னத்தில் போட்டியிட வைப்பது, தாமரை சின்னத்தில் போட்டியிட விருப்பமின்றி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சமரசப்படுத்தி தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைப்பதற்கான அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக கிஷன் ரெட்டி மற்றும் வி கே சிங் பாஜகவினுடைய தேசிய தலைமை சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மாநில தலைவரான அண்ணாமலையுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கக்கூடிய வகையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகின்றது. இன்று இரவு அதுபோன்ற சந்திப்புகள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்த ஆலோசனையும் எத்தனை தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகின்றது.